அவ்வளோ டிராஃபிக் நிற்குது குவைத்தில். எல்லாம் மறுபடியும் பாலைவனமாயிருச்சு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க ஆடு மேய்ப்பாங்க. கேஸ் கட்டை கழட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதை மறுபடியும் அதை கயிறாக மாற்றி அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வச்சுருந்தீங்க. இப்போ நிஜமாலுமே நீங்கள் அதை தூக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன குப்பர் கம்பெனி சும்மா இருக்க மாட்டாங்களா? அவன் காப்பிரைட் கிளைம் பண்ணுவான்ல, எங்கள் கேஸ்கட் நீங்கள் மாட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க. அது என்றைக்கு ப்ரெஷர் விசில் அடிக்கிறது, நீங்கள் எப்போ தூக்கிறது? இதை பற்றி குரான் 5வது அத்தியாயத்தில் 33ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்கிறேன். அதையும் சொல்லிடுறேன். அது எப்படி தௌபா எப்படி பிளாக் ஆகும் குரான் சொல்லுது. எவர்கள் அல்லாவோடும் அவனுடைய தூதரோடும் போரிடுகின்றார்களோ. கேட்டால் நீங்கள் எப்படிம்பீங்க, அது எப்படி அல்லாவுடைய ரசூலோடு நாங்கள் போராடுறதுன்னா, அப்போ முடியாத ஒரு வேலையை தான் அல்லாவும் சொல்கிறான். அல்லாவுடன் போராடுவது. அல்லாவோட எங்கே போய் 7வது வானத்தில் போய் எவனாவது சண்டைக்கு போயிருக்கானே இது வரைக்கும்? அரிசிகிட்ட போய் எவனாவது போர் எடுத்துகிட்டு போயிருக்கிறானா? அப்போது முடியாத ஒரு காரியத்தை கற்பனையாக சொல்லுதா? அரிசியில் எவனாவது போர் தொடுத்து படையெடுத்து வந்தால் அல்லாஹ் சொல்கிறான். அது என்னமோ சொல்லுதுப்பா இஸ்லாமு குரானு. அது வேணால் நான் வேணால் வளர்றேன்னு வச்சுக்கிங்க. இது என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிங்க. அல்லாவோடும் அவனுடைய தூதரோடும் போரிடுகின்றார்களோ, மேலும் பூமியில் கலகம் ஃபசாது விளைவிக்க தீவிரமாக முயற்சி செய்கிறார்களோ. கலகம் நீங்கள் இன்னும் அச்சீவே பண்ணல, ஆனால் கலகத்துக்கான விதையை போட்டுட்டீங்க, அதுக்காக உழைக்கிறீங்க, கடுமையாக பாடுபடுறீங்க. உங்கள் கையில் கிடைச்சா கலகம் பண்ணுவீங்க. இந்த வேலையை தான் அலியல்னு காலத்தில் தொடக்கப்பட்டுச்சு. என்ன அது? கலகக்கார கூட்டம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, கலகக்கார கூட்டம் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவர்களை கொல்லுவாங்க. கலகம் சாதாரண பாவம் இல்லை, எவ்வளோ பெரிய பாவம் இந்த இடத்துல. அல்லாவுடைய ரசூலுடன் போரிடுவதற்கு சமமான குற்றம் ஃபசாத் பூமியில் ஏற்படுத்துறது. அவர்களுக்குரிய தண்டனை இதுதான். தண்டனை சொல்கிறோம். என்ன தண்டனை இந்த இடத்துல? அதே தான் சொல்கிறோம். அவர்கள் கொல்லப்பட வேண்டும். வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவர். அல்லாவோட போட்டி, அல்லாவுடைய ரசூலோட போட்டி. அவன் ஒரு தீனை கொடுத்தா நீ ஒரு தீனை உருவாக்கி எங்கள் தீனும் உங்கள் தீனும். அதைத்தான் நேத்தனியாவு சொல்கிறான். எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? ஈரானுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? பவுண்ட்ரி பிரச்சனை. பவுண்ட்ரியே ஒட்டலப்பா. ஜோர்டானு எகிப்துனா வேறு. கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்டில் ஈரான் இல்லவே இல்லை. என்ன பேசுகிறான்? எதுக்கு பேசுகிறான்? அவன் என்ன சொல்கிறான்? தீன் பிரச்சனைங்கிறான். உங்கள் எதிரி சொல்கிறான் தீனுன்ட்டு எல்லாம் சொல்கிறான். ஃபஸ்ட்டு விஷயம் அவங்கள என்ன பண்ணணும்? கொன்றுணும். 2வது விஷயம் கொஞ்சம் கம்மி பனிஷ்மெண்ட்டு, தூக்கில் போட்டுடணும். 2வது செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, கொன்னுடணும், தூக்கில் போட்டுடணும். அது தலையை கையில் எடுத்துடுறது, தலையை கையில் எடுக்கிறது. 2வது கொஞ்சம் நீட்டாக தூக்கில் போடுறது. சரியா? அல்லது அவர்களுடைய மாறு கால், ரைட்டு கை லெஃப்ட்டு கால், இதை அறுத்துட்டு வெயிலில் போட்டுடணும். இது ரசூலுடைய சுன்னத்து இருக்குது. இதுலேயும் உயிர் போயிடும். பேண்டேஜ் கிடையாது இதுக்கு. இந்த கையை இந்த காலை அறுத்து வெயிலில் விட்டுறணும். அல்லது அவர்கள் அந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, நாடு கடத்தப்பட்டுரும். கடைசி பட்சம் விட்டு ஓடிடு. பெரிய கூட்டமாக இருக்குது, கொன்னால் லட்சக்கணக்கில் கொல்ல வேண்டியது இருக்கும். 2 நாள் டைம் ஊரில் இருக்காது, 4 மாதங்கள் டைம் தௌபால. ஊர்லேயே இருக்கக்கூடாது. ஓட்டம் பார்த்த இடத்துலலாம் அடிப்பேன், என் கண்ணிலே படக்கூடாது, ஓடிடு. அன்றைக்கி ஓடினவங்க தான் இன்னி வரைக்கும். இப்போ திரும்பி வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். இது அவர்களுக்கு உலகில் கிடைக்கும் இழிவாகும். இது வேர்ல்டில் கிடைக்கிற பனிஷ்மெண்ட்டு. மேலும் மறுமையில் அவர்களுக்கு இதை விட கடுமையான தண்டனை இருக்குது. என்ன பனிஷ்மெண்ட் பாருங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் என் கையில் சிக்கிறதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சின்னா பிரச்சனை இல்லை. எனினும் உங்கள் பிடியில் நீங்கள் அவர்களை கொண்டு வருவதற்கு முன் எவர்கள் பாவ மன்னிப்பு கோரினார்களோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பு வழங்குபவனும் மிகுந்த கருணை உள்ளவனும் ஆவான். நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சுருக்கணும். இதுதான் கணக்கு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. கேப்சர் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ கமாண்ட் அவங்க கையில் போயிடுச்சுல. இப்போ இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லாத போது யார் கையில் கமாண்ட் இருந்துச்சு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. ஆனால் கண்ட்ரோல் இருந்துச்சா? இல்லை. ஆனால் இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவொடனே என்ன ஆயிடுச்சு? கண்ட்ரோல் வந்துருச்சு. அப்போது சார்ஜில் ஈசா நபி எடுத்துட்டார்னா அவர் மூச்சு காட்டு படுற வரைக்கும் கொள்ளுவார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது வேறு ஆளுகளை, உங்களையும் சேர்த்து தான் கொள்ளுவார். நீங்கள் என்னென்ன ஈசா நபிக்கு வெயிட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஜைனிஸ்டுகள் எல்லாருமே கொல்லப்படுவாங்க. அது
4 வகையான 5 வகையான ஜைனிஸ்டுகள் இருக்காங்க. அந்த 5ம் காலி. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த 5ம் ஒன்று தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது யூதர்களை மட்டும் கொள்ளுவாங்கன்ட்டு. அங்கே தான் மிஸ்டேக். இன்னும் நிறைய ஹதீஸ் இருக்குது. சரியா? நிராகரிப்பவர்களை கொள்ளுவார்கள் இருக்கு. அந்த லிஸ்ட்டில் நாம் எப்படி வரும்? அவங்க காட்டுவாங்க. நீங்கள் வணங்கின சிலை எது, அந்த சிலை உங்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிச்சு, அதை வச்சு நீங்கள் ஃபசாத் ஃபீ சபீலில் அல்லாவுடைய பேரில் எப்படி ஃபசாத் பண்ணி தொலைச்சிங்க, அதை அவங்க உயர்த்துவாங்க. அவங்க பிடிக்கிறதுக்குள்ளே தெரிஞ்சுக்கிங்க. அல்லது பெரிய சம்பவங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடி உங்களுக்கு சேர்த்து விடும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது இதுதான் சிச்சுவேஷன். அப்போ அவங்களுடைய பனிஷ்மெண்ட் என்ன? கொலை கொலை கொலை. 3 வகையான கொலை. அதில் எந்த கொலை உங்களுக்கு வேணுமோ அதை நீங்களாக பார்த்து செலக்ட் பண்ணிங்க. இல்லைன்னா திருந்தி வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவ்வளோதான் சாய்ஸ். மேலும் மூசாவுக்கு கோபம் தணிந்த போது அப்பலகைகளை அவர் எடுத்துக்கொண்டார். மேலும் எவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அவற்றில் எழுதப்பட்டிருந்த அறிவுரைகளிலும் வழிகாட்டலும் அருளும் இருந்தன. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க? வந்தவுடனே அந்த பலகையை தூக்கி போடுறாங்க. அந்த எடுத்துகிட்டு வரேன், அதை தூக்கி போடுறாங்க. இவனுங்க பைபிளில் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க? இவனுங்க பண்ண சேட்டையெல்லாம் விட்டுட்டானுங்க. எது? இந்த காளைக்கன்றை வணங்கினது, அது செஞ்சது, அதை செஞ்சவன் அவனை பற்றி அங்கே இல்லை. அது ஒரு டீட்டெயில் சொல்ல மறந்துட்டேன். அது செஞ்சான்ல சாமிரி இங்கே இல்லை. அது தாகா வரும். தாகா வரும்போது அதை பேசுவோம். தாகாவில் சாமிரியை பற்றி வரும். அவன் சாமிரி செஞ்சான், அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சான்றது. அப்போ சாமிரி கேரக்டரை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அப்போ யார் சாமிரி? யாருன்னா அவர் அஸ்ரார் ஆலமுங்கிற ஒரு ஆலிம் அவர் என்ன சொல்கிறார்? அவர் ஒரு அறிஞர், அவர் எஸ்கட்டாலஜியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா அவன் தஜ்ஜாலுங்கிறார். ஏன்னா இந்த டெக்னாலஜி அவன் தான் ஏற்படுத்தி கொடுத்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பைபிளில் அவன் பேரை காணும். ஏன்னா தஜ்ஜாலை முழுகிட்டேன், அந்த கேரக்டரை முழுகிட்டாங்களா, கேரக்டரை காணுமே. அதே மாதிரி இந்த சிலையை செஞ்சவனுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும், அதை கும்பிட்டவனுக்கே மரண தண்டனை கொடுக்கப்படுது. ஆனால் அந்த இடத்துல தாகால என்ன வருது அப்படின்னா அவனை சாமிரியை ஊர் நீக்கம் தான் செய்கிறாங்க. நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது, வெளியே போன்ற. இது பனிஷ்மெண்ட்டாக? இது பெரிய பனிஷ்மெண்ட் கிடையாது. ஏன் அவனை பனிஷ்மெண்ட்டு கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இவன் தஜ்ஜால். ஆனால் தஜ்ஜால் எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் ஃபசாது செஞ்சுட்டு தான் இருந்தான். நம்முடைய காலத்தில் அவன் வெளிப்படுவான், அது வேறு விஷயம். ஆனால் அவனுடைய ஃபசாது எல்லா காலத்துலேயுமே இருக்குது. இப்போ இன்றைக்கி எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவருடைய மெயில் ஐடியெல்லாம் அவன் அதில் மெயிலில் பாஸ் சொன்னாருங்கிறான். பாஸ்னால் யார்? தஜ்ஜாலை குறிக்கும். பாஸ் தான் ஆர்டர் கொடுத்தாரு, பாஸ்கிட்ட பேசணும், பாஸை பார்த்தோம், பாஸுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், பாஸ் இந்த ஆர்டர் போட்டார் அப்படிங்கிறான். சரி, அதுதான் சிம்பலைஸ் பண்ணி பிக் பாஸும் இந்த இடத்துல வருது. அப்போது இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க? பிளேட்டை மாற்றுறாங்க. எது பெரிய குற்றமாக பார்க்குறாங்க? அதாவது இதை ஒரு பெரிய குற்றமாக அவங்க ஊதி காட்டல. என்ன இருந்தாலும் நாங்கள் செல்ல பிள்ளைங்க, எல்லாம் எங்களை மன்னிச்சிட்டான், அப்படியே அவங்க காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க வேறு என்ன பார்க்குறாங்கன்னா, மூசா நபி மேலே பழிவு போட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பலகையை தூக்கி போட்டார்ல, வேதத்தை அவமதிச்சிட்டாராம். இது குரான் என்ன சொல்லுது? வேதத்தை அவமதிக்கிறதுங்கிறது தூக்கி போடுறது கிடையாது, அதோடைய கருத்துக்களை தூக்கி போடுறது. இதுக்கு மூசா நபியை கிரிட்டிசைஸ் பண்ணி அல்லாஹ் மறுபடியும் கூப்பிட்டு அந்த பலகையெல்லாம் ஒட்ட வச்சு மறுபடியும் டேப்பெல்லாம் வச்சு ஃபேக்விக்லாம் போட்டு அது சீல் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பலகை கொடுத்து அதுக்கு தான் அல்லாஹ் கூப்பிட்டானோ. இவங்களை தண்டனை கொடுக்குறதுக்கு அல்லாஹ் கூப்பிடலையாம், திட்டுறதுக்கோ அதுக்கோ கூப்பிடலையாம். இந்த பலகை நீ உடச்சிட்ட, அது நான் மறுபடியும் அது ஃப்ரெஷ் காப்பி நான் எழுதி தர மாட்டேன், நீ தான் எழுதிக்கணும். கோவம் அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்துகிறான். எப்படி வரும்? நம்ம ஆளுகளும் பார்த்தீங்கன்னா குரான் கீழே இருந்தால் மேலே உட்கார மாட்டான், சேரில் உட்கார மாட்டான். ஒருத்தன் கீழே உட்காந்து இப்படி படிச்சுட்டு இருந்தானே, குரான் கீழே அப்படிமா போயிட்டு ஹராமான முறையில் வியாபாரம் செய்வான். என்ன போயிட்டு விபச்சாரம் பண்ணுவான், போயிட்டு இதை பண்ணுவான், என்ன தனியாக பண்ணுவான். ஆனால் குரான் மேலே சத்தியம் பண்ண மாட்டான். ஏன்? குரான் மதிப்பு தொப. ஆனால் குரானுடைய அட்வைஸு அது போயிட்டுருக்கும் காற்றுல. அப்போது அது இல்லாமல் அமீன் ஹசனிஸில் என்ன சொல்கிறாரு? ஒரு வேதத்தை தூக்கி போடுறதுன்னா இது இல்லை, அது ஃபிசிக்கலாகவே தூக்கி போட்டார். ஆனால் இதுக்கு அல்லாஹ் கண்டிக்கலை.
அது எப்படி நான் கொடுத்ததை வந்து நீ வந்து அவமதிப்பு பண்ணி நீ வந்து என்னோட வேதத்தை வந்து நீ தூக்கி போடலாம், பண்ணல. ஆனால் அங்கே சுச்சுவேஷன் என்ன, அதை விட பெரிய சுச்சுவேஷன் அது, தலை போகிற காரியம். இதில் இருக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட பெரிய மேட்ரு பண்ணிட்டீங்க. ஒன்று மொத்த ஜனதா எடுத்துட்டீங்க, வேதத்துடைய ரூஹை எடுத்துட்டீங்க. என்னத்தை போய் உங்கள்கிட்ட போய் வேதத்தை கொண்டாந்து உங்களை ஃபாலோ பண்ண வச்சு போயிட்டீங்களா வேறு தீனுக்கே, சரியா? அதுதான் வந்து அல்ல சொல்கிறான் அது அந்த தூக்கி போட்டதுன்னா இப்படி தூக்கி போடுறது தான் குற்றம். இன்றைக்கி வந்து குரான் கைதவறி விழுந்துருச்சுன்னா அதுக்கு பரிகாரம்லாம் செய்வாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆடை இருப்பாங்க, என்னென்னமோ இருக்குது. அதுக்கு நிறைய எங்கள் ஊர்லலாம் இருக்கும். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, குரான் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு இலை விழுவாங்க. இப்போ வந்து எது குற்றமாகிடுச்சு பாருங்கள். காளைக்கன்ற கடவுளை வணங்கினது பெரிய குற்றம் இல்லை, இவர் இந்த பழைய தூக்கி போட்டார் பார்த்தீங்களா, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அல்லாஹ் அதை கூப்பிட்டு அதை கண்டித்து அதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் ரீரைட் பண்ணி மறுபடியும் அதை கொடுத்து, அதுதான் அல்லாஹ் சொல்கிறாங்க. மேலும் எவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அவற்றில் எழுதப்பட்டிருந்த அறிவுரைகளில் வழிகாட்டுதலும் அருளும் இருந்தது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், லி ரப்பிஹிம் யர்ஹபூன் அப்படிங்கிறான். இந்த ராஹிப் யர்ஹப், அப்போ அந்த ராஹிப்னு வருது இல்லை, துறவிகள் அதெல்லாம் வரும். ராஹிப் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்னு அர்த்தம், துறவின்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சீரியஸாக இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, இவங்க அவுலியானா வேறு மீனிங் கொடுப்பாங்க. அவுலியானா யார்? அலியர்லானும் அவுலியா, உஸ்மான் அலியானும் அவுலியா, அபூபக்கர்லானும் அவுலியா. அவுலியாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய விஷயம், அல்லாஹ்வை அஞ்சுவார்கள், அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைப்பார்கள். இதுதான் அவுலியா, இவங்க தான் அவுலியா. அதை விட்டுட்டு தஸ்பீஹ் பண்ணி உருட்டுவார்கள், உங்களுக்கு புதுசாக இபாதத்தை கற்றுக் கொடுப்பார்கள். குரானை பற்றி ஏபிசிடி கூட அவர்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் கற்றுத்தர மாட்டார்கள். இவர்கள் அவுலியா? இவர்கள் அவுலியா கிடையாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இங்கே ராஹிப்னா யார், இந்த இடத்துலையும் டிஃபரெண்ட். அதனால தான் இன்னும் தௌபால வரும்ல, உங்களுடைய அஹபாருன்னு வரும், அதுவும் ராஹிபுடைய சேம் மீனிங் இருக்கக்கூடியதான். அவர்களை வந்து நீங்கள் வந்து கடவுள்களாக எடுத்துக்கொண்டீர்கள்னு வரும். அதே தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதே வந்து குரானுக்கும் இதே வார்த்தை தான் அல்லாஹ் பேசுகிறான். என்ன சொல்கிறான், அஞ்சுபவர்களுக்கு பயனளிக்குங்கிறான். குரானும் அதுதான் சொல்லுது, ஹுதல்லில் முத்தகின், தக்வா உடையவர்களுக்கு பயனளிக்கும். ரெண்டுமே ஒன்று தான். அப்போது இதில் இன்னொரு விஷயம், அல்லாஹ்வுடைய உபதேசத்தில் இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவற்றில் அறிவுரை எழுதப்பட்டிருந்த அறிவுரைகளில் வழிகாட்டல் இருந்தது, ரஹமத்து இருந்துச்சு. வழிகாட்டுதல்னு என்ன, துனியாவில் வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய ரஹமத் மறுமையில் கிடைக்கும். புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரஹமத் வேணும்னா யாருக்காவது பிறக்கிறதோ, அவன் வயிற்றிலையாவது பிறக்கிறதோ, ஏதோ ஒரு ஊரில் சாகிறதோ, மக்கால பிறக்கிறதோ மக்கால சாகிறதோ, மதீனாவில் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் அலைகிறது, இதெல்லாம் ஒன்றும் அல்லாட்ட கிரைட்டீரியா கிடையாது. அல்லாஹ் பயப்படணும், அல்லாஹ்வுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அதை ஸ்ட்ராங்காக பற்றி பிடிச்சிக்கணும், அல்லாஹ்வுடைய வேதத்தை மதிக்கணும், ஷிர்க்கு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு தகுதியானவர்கள்.